ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேற்று நைட்டு 1 மணி போல் அலிப்பிரி நடைபாதை காளி கோபுரம் கிட்ட சிறுத்தைப்புலி நடமாடினதை சிசிடிவி கேமராவில் டிடிடி உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே பக்தர்கள் நடக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறதுனால எதுவும் நடக்கலை. இருந்தாலும் டே டைமில் கூட குரூப்பாக போங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து டிடிடி ப்ரெஸ்ஸில் வந்திருக்கிற முக்கியமான அப்டேட் பார்க்கலாம். ஸ்ரீ சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன்லேருந்து ஆந்திர பிரதேஷ் சிஎம் சொல்லி ஒரு குரூப் திருமலாவுக்கு வந்திருக்கிறாங்க. திருமலா ஸ்ரீவாரி சேவா சதனில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறாங்க, ஸ்ரீவாரி சேவாக்ஸுக்கெல்லாம் எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் டியூட்டி அலாட் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் நேரில் போய் ரிப்போர்ட் எடுத்து அதோட பெட்டர்மெண்ட்டுக்காகவும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவோவும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. புக்கிங்கில் கூட புது ஆப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மே மாதத்துக்கு உண்டான புக்கிங், அதனால தான் இன்னும் ஸ்ரீவாரி சேவாக்கு ஓப்பன் ஆகலை. அதை பற்றின அப்டேட் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க. டிடிடி சேர்மன் இந்தியாவில் ஒரு மாநிலத்தோட தலைநகரத்திலும் ஸ்ரீவாரி கோயில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது ரிலேட்டடாக லெட்டர் கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க அந்தந்த மாநில சிஎம்க்கு. கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் மத்தியானம் 3 மணிக்கு கூட அவைலபிளாக இருந்தது. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில். அடுத்து இப்போ 9 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைக்குண்டான டோக்கனும் நாளை மறுநாள் காலைக்குண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனும் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் நாளைக்கு காலையில் 6 மணி போல் கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அலிப்பிரி நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அடிவாரத்தில் ஸ்ரீனிவாச திவ்யானுக்காக ஹோமம் டிக்கெட்ஸ் 50 போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் கொடுக்குறாங்க. 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரமும், டோக்கன் தரிசனம் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் 1லேருந்து 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் 3லேருந்து 5 மணி நேரமும், டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 8லேருந்து 12 மணி நேரமும் ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,683 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.74 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 23,453 பேர். காசி தமிழ்ச்சங்கமம் 3.0 பற்றின ஒரு அப்டேட். காஷன் டெபாசிட் எல்லாரும் பே பண்ணியிருப்போம், 1500 ருபீஸ். இந்த ட்ரிப்பு ஃப்ரீங்கிறதுனால அது ஒரு காஷன் டெபாசிட் தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. வெள்ளிக்கிழமைகள்லேருந்து பேட்சாக திருப்பி கொடுக்கப்படும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. யாருக்காவது இந்த ரீஃபண்ட் வந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுங்கள். எனக்கு வந்தாலும் நானும் ஷேர் பண்ணுறேன். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.